முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் நபரை பற்றிய உண்மையை உன்னிடத்தில் கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். அவரை பற்றிய இரகசியத்தை உனக்கு கூறப் போகின்றேன். இதை கூற நான் பல நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றேன். சரியான தக்க தருணத்தில் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்துத்தான் இப்பொழுது உன்னை தேடி நானே வந்திருக்கின்றேன். இப்பதிவு உன் கண்களில் பட்டால் முழுவதுமாக கேட்டுவிடு தங்கமே. நீ உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது? ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்குள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த உறவு எப்பொழுதும் நீடித்து இருக்குமா, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரிந்து விடுவோமா என்ற பயத்தில் நீ இருக்கின்றாய். சரியா தங்கமே? உன் துணை உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருத்தம் அடைகின்றாய். அந்த வருத்தத்தில் உன் கண்களில் இருந்து வடியும் கண்ணீர் அது விலை மதிப்பல்லது. உன்னுடைய துணை உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சில சமயங்களில் விலகி செல்லவும் நினைத்து கொண்டிருக்கின்றார். நிச்சயம். ஆனால் அவர் அவ்வாறு உன்னை விட்டு செல்ல மாட்டார். அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காது. உங்களுக்குள் எவ்வளவு சண்டைகள், மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிரிவு என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் வராது தங்கமே. நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன், கேட்டுக்கொள். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வர வேண்டும். உன் அப்பா நான் உடனடியாக உனக்கான காலம் வரும் என்று சொல்லவில்லை. அனைத்திற்கும் ஒரு நல்ல நேரம் வர வேண்டும். நெல் உடனே அரிசி ஆகாது. அதற்கென்று சில காலம் தேவைப்படும். அதுபோலத்தான் எல்லாவற்றிற்கும் சில காலம் எடுக்கத்தான் செய்யும். அந்த காலத்தில் நீங்கள் இருவரும் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் உறுதியாக இல்லை என்றால் இந்த உறவு நிலைத்து நிற்காது. அதற்கு வாய்ப்பில்லை. அது முடிந்துவிடும். ஆனால் என் பிள்ளையான நீ அவர் மீது உயிரையே வைத்திருக்கின்றாய். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவரை பிரியக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இருக்கின்றாய். அவரும் அப்படித்தான். உன்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இந்த விஷயம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது மட்டும் மனதிற்குள் இருந்தால் பத்தாது. எவ்வளவு பிரச்சனை சண்டைகள் இருந்த பொழுதிலும் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதில் நீ உறுதியாக நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய அன்பு ஜெயிக்கும். இல்லை என்றால் உங்கள் இருவருடைய அன்பும் தோற்று போகும் தங்கமே. அதனால் என்ன சண்டை வந்தாலும் யாரிடமும் நீ அவரை விட்டு கொடுக்க கூடாது. அவரும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உன் மீது உன் உயிரையே வைத்திருக்கின்றார். நீ இல்லை என்றால் அவரே இல்லை என்றும் சொல்லும் அளவிற்கு உன்னை உண்மையாகவும் உயிராகவும் நேசிக்கின்றார். இந்த உறவு வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசையும். நிச்சயம் உங்களுக்குள் பிரிவு வராமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். எதியானாலும் சதியானாலும் அதை உடைக்கும் தன்மை காதலுக்கு இருக்கின்றது. அந்த காதல் அதிகமாக நிச்சயமாக பிரிவு இருக்காது. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.